பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். இன்று தினத்தில் ஜனங்களுடைய மனநிலையின் ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஏசப்பா தெளிவாக சொல்லிட்டார். தெளிவான ஒரு வார்த்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்று சத்தியங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. பொய்யை நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த உண்மையுள்ள தெய்வத்துடைய சிந்தனைக்கு நேராக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கிருபைக்கு நேராக தன்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அருமையான தீர்க்கதரிசி யோனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர். கர்த்தர் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை அருமையான யோனாட்ட கர்த்தர் பேசுகிறார். அந்த சம்பவத்துக்கு வார்த்தையை கொடுப்பதற்காக கர்த்தர் யோனாவை பயன்படுத்த பிரியமாக இருக்கிறார், சித்தமாக இருக்கிறார். ஆனால் யோனா என்ன பண்ணார்? அவர் பாட்டில் வேற ஒரு கப்பலை கண்டு அந்த இடத்துக்கு ஓடி போகிறார். நல்லா தூங்குறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கி பிரச்சனைகள் பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் நாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். நாம் இடரும்போது நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதனால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஊழியத்தின் பாதையில், அந்த சத்தியத்தின் பாதையில், கிருபையின் பாதையில் எல்லாத்துலேயும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த யோனா தீர்க்கதரிசி அங்கே போகிறார். கடலுக்கு வந்து இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. கடைசியில் சீட்டு யோனா பேரில் விழுது. அவரை தூக்கி கப்பலில் இருந்து அப்படியே கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. கடலில் போட்ட அடுத்த செகண்ட்ஸில் அந்த ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சுருந்தார். இதுதான் யோனா, கேட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டார். உடனே அந்த மீன் போய் யோனாவை கேட்ச் பண்ணிக்கிச்சு. இவர் நிமித்தமாக அந்த மீனும் 3 நாள் டே நைட்டாக சாப்பிடாம அப்படியே இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை அந்த மீன் தண்ணி குடிச்சிருந்தா நிச்சயமாக இவர் டைஜஷன் ஆகிருப்பார், முடிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய மீன் உள்ளே இவரை போய் செட்டில் பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் இருந்திருக்கு பாருங்கள். எல்லாம் முடிஞ்சது. இவரே பேசுகிறார். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றேன்னு சொல்கிறார். எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் பொய்யான மாயை பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த பொய்யான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தெளிவாக பேசுகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, சில நேரங்களில் நாம் உபத்திரவப்படுறது நமக்கு நல்லதாக இருக்கும், கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக. உடனே இவர் பேசுகிறார். ஆமாண்டவரே, நான் பொய்யா நம்பிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், மாயையான வாழ்க்கைக்கு நேரம் ஓடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார். நானோ வேனில் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எனக்கு இறக்கம் செய்யன்னு சொன்னார். சொன்ன அடுத்த செகண்ட்ஸில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை கரையில் கக்கி விட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். கரையில் எவ்வளோ பெரிய விஷயம். அங்கேவே கக்கியிருந்தால் நீச்சல் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, மற்ற மீன்கள் வந்து யோனாவை விழுங்கிருமோ என்று அதெல்லாம் அந்த மீன் நினச்சி பார்க்காம, பாவம் இவர் கர்த்தருக்காக ஓடுகிறவர், தேவ சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறவர், நீந்தி சோர்ந்து போகக்கூடாது, கரையில் போய் கக்கிடுவோன்னு சொல்லி அது பாருங்கள், நேராக கரையில் கக்கிட்டு அந்த மீன் பாட்டில் போயிடுச்சு. எவ்வளோ ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மீன் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பொய்யான வாழ்க்கையை, பொய்யான லைஃபுக்கு நேராக தானே வாழ்க்கையை ஓடிக்கொண்டு வச்சுருக்கிறோம். கொஞ்சம் நாம் மாற்றிக்கொள்வோம். சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்களை மாற்றிக்கொள்வோம். ஊழியத்தில் இருக்கிறோமா? அந்த ஊழியத்தில் கர்த்தர் நமக்கு எங்கே கொடுத்துருக்கிறார் அதில் நிலைச்சிருப்போம். என்னதான் நாம் அவருடைய அழைப்பை மீறி இஷ்டம் போல ஓடினோமானால் நிச்சயமாக ஒரு பலனையும் பார்க்க முடியாது. வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். வேதனைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். எனக்கு யார் இருக்கிறார்கள்? எனக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்கு பலன் கொடுக்க ஒருவரும் இல்லை, என் கையை தூக்கி பிடிக்க ஒருவரும் இல்லை, புலம்பிக்கிட்டு தான் இருக்க வேண்டும். நாம் நம்மை கர்த்தருடைய அன்புக்கு முன்பதாக புலம்பல் பாடுவதை நிப்பாட்டிட்டு
துதி பாடுவது ஆரம்பிச்சிட்டா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கக்கி போட்டுடும். அந்த கடன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கக்கி போட்டுடும். அந்த வேதனை ஆட்டோமேட்டிக்காக உங்களை கக்கி போட்டுடும். அந்த வியாதி ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த நோய் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த கஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த துன்பம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டுட்டு போயிடும். நான் உங்களோட இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? பொய்யை நம்ப வேண்டாங்க, கிருபையை நம்புங்க. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வர கிருபையை போக்கடிக்கிறாங்க. அந்த மீனுக்கு தெரியும், அழகாக வந்துச்சு. அந்த மீன் கரையில் வந்து கக்கிட்டு, நீ தைரியமாக போப்பா, இப்போ போய் அங்கே பிரசங்கம் பண்ணுப்பா, அந்த ஜனங்களுக்கு விதமாக நீ வார்த்தை கொடுப்பா. எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்களேன். இன்றைய தினத்தில் நிறைய பேர் கஷ்டத்துக்கு மத்தியில் கர்த்தரை துதிக்க மாட்டேங்கிறாங்கங்க. நிறைய பேர் கஷ்டத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய அன்பை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த யோனா கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த மீன் வயிற்றில் இருக்கும்போது பார்த்தார், பாடினார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதே மீன் கரையில் கக்கி போட்டது. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை சொந்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களால் முடியும். நீங்கள் துதிக்க ஆரம்பித்து பாருங்கள். யாரையும் பேச வேண்டாம், துதிக்க ஆரம்பித்து பாருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், பாட்டு பாடி பாருங்கள். வேதத்தை வாசிச்சிங்கல்ல, அதுலேருந்து சில வார்த்தைகளை அவனுடைய அன்புக்குள்ளே உட்காந்து தியானித்து பாருங்கள். உங்கள்கிட்ட இருந்த கடன் காணாமல் போயிருக்கும், உங்கள்கிட்ட இருந்த வியாதி காணாமல் போயிருக்கிறோம், உங்கள்கிட்ட இருந்த துன்பம் காணாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுடுவீங்க. ஏசப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு வரட்டும்பா. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்குறோம். இந்த நாள்லையும் யோனா தீர்க்கதரிசி உம்மை துதித்து பாடி உமக்கு பலியிடுவேன் என்று பொருத்தனை பண்ணி ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே நீர் மீனுக்கு கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கி போட்டது. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதங்கள் பெருகட்டும்பா. இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்கள் கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பான்ட்டு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனைகளும் சமாதானமாய் உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.